ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, கம்மியான பட்ஜெட்டில் கமர்ஷியல் இடமோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கோ அப்படின்னு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சரிவர அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான லேண்டு, கமர்ஷியல் லேண்டும் கிடைக்காது, கமர்ஷியல் பில்டிங் கிடைக்காது. என்னதான் பணம் வச்சுட்டே இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரியான இடம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் கமர்ஷியல் பில்டிங் வேணும், வாடகை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் இடத்தோடு சேர்த்து, கமர்ஷியல் லேண்டோடு சேர்த்து பில்டிங் வந்திருக்குங்க சேல்ஸுக்கு. அந்த இடம் எங்கே இருக்குதுங்கிறத நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல் டீட்டெயில்ஸை கிளியராக கேட்டுக்குங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. அதாவதுங்க, சென்னை வடபழனியிலேருந்து கோடம்பாக்கம் போகிற வழியில் சேகர் எம்போரி இருக்கும். கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக மீனாட்சி காலேஜ் இருக்குங்க. மீனாட்சி காலேஜ் தாண்டினோம்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறும், ஃப்ளைஓவர் ஏறும். நம்ம ஃப்ளைஓவரில் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோடு ஒன்று போகுங்க. அங்கே உள்ளே போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணால் சூளைமேடு ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல் ரோடு தாங்க. அது நேராக அங்கே மார்க்கெட்டில் போய் முட்டும், சூளைமேடு மார்க்கெட்டில் போய் முட்டக்கூடிய இடம் தான். சரிங்களா? அப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் போனோம்னா சர்வீஸ் ரோட்டில் போய் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்புகிறோம். லெஃப்ட்டு திரும்பின உடனேயே ஜஸ்ட்டு இந்த கோடம்பாக்கம் சர்வீஸ் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஆயிடுச்சு. 33 அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 36 அடிங்க. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36க்கு 40. இந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1400 சதுரடிங்க. பக்காவான அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க. அதே மாதிரி 1400 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் பில்டிங் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் மேலே சீட் போட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வாடகை வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த வாடகை அவங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறங்காட்டி கம்மியான வாடகை வருது. அவங்கள வெக்கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாடகைக்கு வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லை நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி கூட நாங்கள் வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிக சரியான ப்ராப்பர்ட்டிங்க அந்த இடம். அருமையான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு, மீனாட்சி காலேஜ். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஆப்டாக அருமையாக செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த பில்டிங்கோட வயசு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஓல்டுங்க, 20 இயர்ஸ் ஓல்டு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஓல்டு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 10 இயர்ஸ் ஓல்டு, செகண்ட் ஃப்ளோர் இப்போ தான் சீட் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த அதே மாதிரி இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. இந்த இடத்தோட விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 2,60,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 2,60,00,000 ரூபா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அருமையான கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ரேட்டை சொல்லலை. அதே மாதிரி அந்த இடத்துல கிரவுண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கோடி ரூபா போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது 1400 சதுரடிங்க. ரேட்டை நெகோசியேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு கோடம்பாக்கத்தில் சூளைமேடு ஹை ரோட்டில் கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த சர்க்கிளில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்த உடனேயே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். இடத்த போய் பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நம்முடைய பதிவில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. தயவு செஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்கு கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த நீங்கள் உடனே பத்திரம் பதிவு பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. 1400 சதுரடியில் கமர்ஷியல் பில்டிங்கோ சேல்ஸ் வந்திருக்குது. சரிங்களா? அருமையான இடம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.